இந்த மூல நோயை எப்படி சரி செய்யலாம்? 5 அழகான விஷயங்கள நான் சொல்லித்தரேன். நம்பர் 1, மூல நோய் இருக்கவங்க மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மோர் சாப்பிடணும். மூல நோயை வேரோடு அறுக்கக்கூடிய சிறந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கைமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தான். ஒரு கப்பு தயிர் எடுங்க, அதில் 1 லிட்டர் தண்ணீர் சேருங்க, நல்லா மிக்சரில் மைய அரைங்க, வடிகட்டி எடுங்க அந்த வெண்ணெயை. அந்த நீர் மோரை சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். தினசரி ஒரு 1/2 லிட்டராவது நீர் மோர் சாப்பிடுங்க. பெரிய அளவில் மூலத்துடைய சிரமம், மலச்சிக்கல், இரத்தப்போக்கு எல்லாமே கட்டுப்படுறதை பார்க்கலாம். குறிப்பாக ஆசன வாயில் ஏற்படுகின்ற சிரமங்கள் மாறுவதை பார்க்கலாம். 2வது, தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கக்கூடிய பழக்கம். மூல நோயை குணப்படுத்தணும்னா ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புளில் வைத்து லேசாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 30 முறை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அவ்வளவு அழகாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அரும்புகளில் மாற்றம் ஏற்படுவதும், அந்த மாற்றத்தை விட முக்கியமாக மூலம் படிப்படியாக சுருங்குவதையும் பார்க்கலாம். நம்ம யோசிப்போம், வயிற்றில் தொப்புளில் எண்ணெய் வச்சா எப்படி சார் மூலம் குறையும்? உடலுடைய சூடு குறையும் போது மூலத்துடைய தாக்கம் வேகமாக குறைந்து போவதை பார்க்க முடியும். 3வது, அதைவிட முக்கியமானது, இன்றைக்கு உணவில் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, முள்ளங்கியை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு முள்ளங்கியை நல்லா சாராக அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லது முள்ளங்கியை வாரம் 2 முறை பொரியலாக கூட்டாக சாப்பிட முடியும்னாலும் பரவாயில்ல. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த மூலத்துடைய சிரமம் குறையிறதையும் மலச்சிக்கலுடைய சிரமம் குறையிறதையும் பார்க்க முடியும். 4வது, அந்த டீடாக்ஸ். 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, அது கூட 1/2 லிட்டர் தண்ணியில் போடுங்க, நல்லா நறுக்கி போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய் 10 மில்லியை போட்டு காலை ஒரு வேளை மாதம் ஒரு முறை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு மலம் நன்றாக கழியும், உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகும், உடல் சூடு குறையும். இதெல்லாம் பண்ண முடியல, சுலபமான மருந்து கேட்டிங்கன்னா அர்ஷோகேர் மாத்திரைகள். இந்த அர்ஷோகேர் கேப்சூல்ஸை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது 100 நாட்கள் சாப்பிடும்போது ஆரம்ப நிலை மூல நோயாக இருந்தால் கூட படிப்படியாக குறைந்து போகிறத பார்க்கலாம். ஆனால் மூல நோயே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. என்ன தெரியுமா? தினமும் இரவு படுக்கும்போது கடுக்காய் பொடி சாப்பிடுவது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இரவு படுக்கும்போது கடுக்காய் அல்லது பாவன கடுக்காய் பொடியை ஒரு 1/2 தேக்கரண்டி வெந்நீரில் சாப்பிட்டாலே மூல நோய் தடுக்கப்படுவதோடு மூல நோய் குணமாகிறதையும் பார்க்கலாம்.